வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மைனிங் ஆப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய இந்த மைனிங் ஆப்பு, மைனிங் வெப்சைட் இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதாவது ஃப்ரீயாக கொடுக்குற காயினில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம கிரிப்டோ தான் ஒரு பெரிய லெவலில் வரும் நமக்கு. ஸோ அதனால் பிட்காயினில் இந்த மாதிரி வந்தது தான். ஆரம்பத்தில் ₹1 ஆரம்பித்த காயின் இன்றைக்கி 17 லட்சம் வந்துருச்சு. ஸோ சரித்திரம் காணாத அளவுக்கு அமௌண்ட் ஏறிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி கிரிப்டோவில் வந்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சர் கண்டிப்பாக நம்ம செட்டில் ஆகலாம். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீங்கிறதுனால நமக்கு எதுவும் பணம் போட்டு பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த இதை பற்றி பார்த்துலாம். ஏஐ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட பேர். ஸோ அதாவது இந்த வெப்சைட். ஓகேங்களா? இந்த ஆப்பு. ஸோ இந்த காயினை அவங்க லான்ச் பண்ணுறாங்க, நியூவாக ஒரு காயின். ஸோ அந்த காயின் மூலமாக நமக்கு ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? மைனிங் பண்ணுற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பை நெட்ஒர்க்னு ஒரு பண்ணியிருப்போம். சூப்பராக போயிட்டுருக்கு. நிறைய பேர் அதை கேர் பண்ண மாட்டேன் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னோடய டவுன்லோட் நான் லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதில் யாருமே உள்ள சென்ன பண்ண யாருமே மைனிங் பண்ண மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அதை ஆன் பண்ண விடுறது என்ன தெரில. ஸோ அதில் ஒரு சோம்பேறித்தனம் அவங்களுக்கு. பட் ஆனால் நம்ம லாஸ்ட்டில் ஏர்னிங் எடுக்கும்போது தெரியும் நான் பண்ணலையே விட்டுட்டுன்னு அப்போ மிஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னாக்கா தண்டத்துக்கு நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெலாம் காலம் கடத்திட்டுருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு இது பண்ணிட்டோம் ஒன்றும் நமக்கு பிரயோஜனம், நமக்கு ஒன்றும் லாஸ் ஆக போகிறதில்ல. ஓகேவா? ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ண நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போனால் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதில் போனீங்கன்னா இந்த லிங்க்கில் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் போனவுடனே ரீஜியன் கேட்கும். ரீஜியன்லேருந்து இந்தியன் கொடுத்துங்க. இந்தியா கொடுத்துட்டு இங்கே இந்தியா செலக்ட் பண்ண உடனே இங்கே ஆல்ரெடி இங்கே நான் உங்கள் மொபைல் நம்பர் போடுற மாதிரி கேட்கும். மொபைல் நம்பர் போட்டுங்க. இங்கே வெரிஃபை இருக்குது பாருங்கள். இந்த வெரிஃபை கொடுக்கும்போது இந்த கோடு, அதாவது மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த வெரிஃபை பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஸோ அதாவது இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இதை அப்படி லைட்டாக நீங்கள் ஸ்கோரில் இழுத்து விடணும். அப்படி இழுத்து விட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். இந்த பாக்ஸ் இந்த இடத்துக்கு வரும். வந்த உடனே உங்களுக்கு மேட்ச் ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான். ஜஸ்ட்டு முடிஞ்ச உடனே ஓடிபி வரும். ஓடிபி போட்டுக்கோங்க. ஓடிபி போட்டு பாஸ்வேர்டு நான் நிறைய சொல்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேப்ஸு, லாயரு, சிம்பிள், நம்பர் இதெல்லாம் கலந்த மாதிரி போடுங்க. ஓகேவா? கேப்ஸ் லெட்ரு, ஸோ அப்புறம் லாயர் லெட்ரு, ஸ்மால் லெட்டரு, அதுக்கப்புறம் ஒரு லெட்டரில் ஒரு நேம் வருதுன்னா ஃபஸ்ட்டு கேப்ஸும் அப்புறம் ஒரு ஸ்மால் லெட்டர் போட்டு அப்புறம் ஒரு சிம்பிள் ஆஷு, அட்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு 2-3 நம்பர் போட்டுங்க. இந்த மாதிரி போட்டால் கண்டிப்பாக பாஸ்வேர்டு எடுத்துக்கும். ஓகேவா? எடுத்துக்கிட்டு அதே போல் உங்கள் ஃபேவரட்டாக இருக்கணும். நீங்கள் மறக்காமல் இருக்கணும். அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு இந்த இன்வைட் கோட் இருக்கு பாருங்கள். இதை அப்படியே விட்டுருங்க. இது எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இது இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மைனிங் ஆகும். ஓகேவா? இதை வச்சுட்டு சப்மிட் கொடுங்க. சிம்பிள், முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஓடிபி எல்லாம் முடிச்ச உடனே நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ லாகின் வரும் உங்களுக்கு. ஸோ லாகின் பண்ண முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வரும். ஆண்ட்ராய்டு சிம்பிள், ஐஃபோன் சிம்பிள் வரும். உங்கள் டிவைஸ் எதுவோ அதை பண்ணிக்கோங்க. இங்கே ஆண்ட்ராய்டு கொடுத்திங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ் ஏபிகே ஃபைல் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு நான் ஷோ பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள். ஆப் ஓப்பன் பண்ண உடனே அந்த மேன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். சிம்பிள் கிளிக் பண்ண உடனே ரீஜியன் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வச்சிங்க இல்லையா, இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி இந்தியா வந்தவுடனே இந்தியா கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கண்ட்ரி அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே உங்கள் மொபைல் நம்பர், அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் போட்டுங்க. போட்டுட்டு உங்களோட பாஸ்வேர்டு போட்டுங்க. போட்டுட்டு லாகின் கொடுங்க. லாகின் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னோடய பேஜை லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையாக இங்கே பாருங்கள் ரன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அந்த ரன்னு இருக்கும் இந்த இடத்துல. அதை கிளிக் பண்ணுங்கள். நான் முடிச்சுட்டேன். அதை கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ண முடியல. ஸோ இங்கே ரன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.4 உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா? இங்கே ரன் கிளிக் பண்ண உடனே நம்ம ரன் ஆகும். சுற்றிட்டுருக்கும் அது. ஓகேவா? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு இப்போது 5.5 காயின் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க அவங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஹவருக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறது இங்கே ஷோ பண்ணுவாங்க உங்களுக்கு. எனக்கு எப்படி இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரெஃபர் பண்ண இது ஃபுல்லாகிட்டே இருக்கும். இந்த காலம் ஃபுல்லாகிட்டே இருக்கும். சரியா? இந்த மாதிரி 24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு மைண்ட் பண்ணி விட்டிங்கன்னா 24 ஹவர்ஸ் போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கமிங் சூன். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்கள் வேலட் அட்ரஸ்லாம் கேட்பாங்க. காயின் கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் நிறைய கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரும்போது நான் அதெல்லாம் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் ஃப்ரீங்க தான், நீங்கள் மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக 2021 தான் இது லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா $1 ஒரு காயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு $1 போட்டி கூட ₹10 போனால் நம்ம பெரிய விஷயம் தான். ஓகேங்களா? நம்ம லாஸ் கிடையாது எதுவும். இப்போ வாங்க இந்த மேன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் மெசேஜ் சென்டர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள்.
என்னென்ன இருக்குது நான் ஒன்று ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டுகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஸோ உங்களுக்கு என்னென்ன இருக்குது, இப்போ என்ன ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் உள்ளே வந்தோடனே ஒரு மெசேஜ் ஒன்று வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு, வெல்கம் மெசேஜ் ஒன்று வரும். ஸோ அதுக்கப்புறம் எப்போ வந்து அப்கிரேட் நம்ம கொடுக்க போகிறோம், எப்போ அந்த காயின் வந்து லான்ச் ஆக போகுது, எல்லா டீட்டெயில் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஓகேவா, அது கம்பெனிலேருந்து வரக்கூடிய மெசேஜ். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மை டீம் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.4 தான் உங்களால் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு ஹவருக்கு மைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துக்கோங்க, 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க, ரெஃபர் ஆட் ஆகிருக்காங்க. ஸோ இவங்க மைண்ட் பண்ணியிருக்காங்க. மைண்ட் பண்ணவங்களாம் பாருங்கள் இங்கே மாதிரி ரவுண்டாக இருக்கும். ஸோ மைண்ட் பண்ணாதவங்க இவங்களாம் இன்னும் என்ன தெரியல ஆக்சுவலாக அவங்களுக்கு, அதனால் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்து எல்லாம் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீம் பெருசாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இங்கே மைனிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த பாருங்கள், இந்த கருப்பு கலர் கோடு இருக்குது பாருங்கள், இந்த கோடு ஃபுல்லாக இங்கே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். காயின் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான காயின் உங்களுக்கு உருவாகலாம். ஓகேவா, ஒரு அவருக்கே வந்து இங்கே கிட்டத்தட்ட 100 காயின் கொடுக்குற அளவாக கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் எப்படின்ட்டு. ஸோ அந்த மேன் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு அடுத்தது பாருங்கள், அபவுட் போங்க. அபவுட் போனீங்கன்னா ஸோ இதை பற்றின ஒரு மெசேஜ் போட்டிருப்பாங்க உங்களுக்கு. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துச்சு பாருங்கள். மைனர் அந்த இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 ரெஃபர், 0லேருந்து 6 ரெஃபருக்குள்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0.44 உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஹேஷ் ரேட்டு அந்த ஸ்பீடில் போகும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில்வரில் போகிறீங்க அப்படின்னா இது வந்து அயன் மைனர். ஓகேவா, சில்வர் மைனர்னால் 7 to 15, அதாவது 7லேருந்து 15 ரெஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா 0.8 வரும் உங்களுக்கு. ஸோ கோல்டு மைனர் வந்து 16லேருந்து 29 கொடுத்தீங்கன்னா 1.2 ஒரு ஹவருக்கு. ஓகேங்களா, ஹேஷ் ரேட்டு. ஸோ இருக்கிறதுலே அதிகம். ஓகேங்களா. ஸோ அதை விட அதிகம் என்னென்னா டைமண்ட் மைனர் அப்படின்னா 1.8 தான், அது 1.8. ஓகேங்களா, அது எப்படின்னா அபவ் 30 ரெஃபருக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் உங்களுக்கு அது கிடச்சிரும். இந்த ஸ்பீடில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக அதிகமாக நீங்கள் வந்து மைனிங் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அப்படி மைண்ட் பண்ணி வச்சுமா அவங்க காயின் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க லான்ச் பண்ணும்போது நம்மளோட அமௌண்ட்டு பெருசாகும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பாருங்கள், இன்னும் ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க அவங்க என்னன்னாக்கா, 18 நாள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் 18 நாள் மைண்ட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா 10% உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சிருக்க அமௌண்ட்டில் 10% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 100 காயின் உங்கள்கிட்ட இருக்குன்னா 10 காயின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஒரு 1000 காயின் இருக்குன்னா 100 காயின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா, அது ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸாக நீங்கள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கணும். ஓகேவா. ஸோ அதே போல் வந்து குளோபல் வைஸில் யாரோ ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சில பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குள்ளான வழிகள். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை பாருங்கள். இதில் வந்து உங்களோட சந்தேகங்கள் அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்ன சந்தேகம் இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருப்பாங்க. அங்கே பாருங்கள். ஸோ அந்த ஏஐ பாக்ஸ் அப்படிங்கிற இதோட வந்து என்னென்ன மைனிங் என்ன ஸ்பீடு இருக்கும், அது எப்போ ரிசீவ் ஆகும் அப்படி சில டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்தோம், அவங்க கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து அதை ஆன்சர் பார்த்துக்கலாம் என்னென்ன சொல்கிறாங்கன்றது. ஓகேங்களா. ஜாயின் கம்யூனிட்டி இருக்குது பாருங்கள். இந்த கம்யூனிட்டியில் போனீங்கன்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள், டெலகிராமில் ஒருத்தர் இருக்கார். இவர் தான் வந்து இந்த ஆக்சுவலி ஃபவுண்டராக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இவரோட நேம் இருக்குது பாருங்கள், யூசர் ஐடி. இந்த ஐடி காப்பி பண்ணி டெலகிராமில் போய்ட்டு நீங்கள் அவங்க கூட சேட் பண்ணி எதாவது இஷ்யூ வந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா. அந்த சப்போர்ட் பண்ணுறாங்க, இமெயில் சப்போர்ட் இருக்குது நமக்கு. ஸோ இது வந்து சைனீஸ் வெர்ஷன், அது நமக்கு தேவையில்லை. இங்கிலீஷில் போனால் இந்த மாதிரி நம்ம சேட் பண்ணி கேட்டுக்கலாம், நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் எப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அப்கிரேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அங்கே போங்க. ஸோ அப்கிரேட்னா பேக்கேஜ் போடணும் அப்படிலாம் அர்த்தம் இல்லை, ரெஃபர் தான் அப்கிரேட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு காயின் நம்ம பை பண்ணி எடுத்துக்கலாம். அது டெஃபினட்டாக. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த கியூஆர் கோடை கூட உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சி வச்சு நீங்கள் அது மூலமாக ஸ்கேன் பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் ரெஃபர் கோடு ஷோ ஆகும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த காப்பி யூஆர்எல் அதை கொடுங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபேஸ்புக்கு எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விட்டுக்கலாம். அது மூலமாக அவங்க உள்ளே ஜாயின் பண்ணாங்க. இப்போ நீங்கள் எப்படி வந்தாலும் அதே மாதிரி அவங்க ஜாயின் பண்ணி உள்ளே வந்தாங்கன்னா நீங்கள் பண்ண வேலை அவங்க செஞ்சாங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா அதான் சொன்ன மாதிரி ஒரு காயின் வந்து $1 சொல்கிறாங்க. நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மைனாக இருக்கிறது வந்து 0.434 இப்போ உள்ள டார்கெட் படி நம்ம கணக்கு போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் 0.434 × 24 ஹவர்ஸ் போடுங்க. ஓகேங்களா. ஒரு நாளைக்கு 10 காயின் சிம்பிளாக. ஓகேங்களா. ரெஃபர் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு இந்த கிடைக்கும். ஓகே, இன்ட்டு $70 ஒரு $1 போடுங்க. ஸோ $729 ஒரு நாளைக்கு உங்களோட வருமானம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மாதம் போடுங்க. ஓகேங்களா. இந்த அளவுக்கு அதிகப்படியான வருமானம் கொடுக்கக்கூடியதான் இது.
நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த அளவுக்கு இல்லை, 10 காயினுக்கு 10 ரூபா ஒரு காயின் போட்டால் கூட 100 ரூபா ஒரு நாளைக்கு, சரிங்களா? ஸோ அது மாதிரி எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பை காயின். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், 2-3 வீடியோ போட்டிருக்கோம், கேஒய்சி பண்ணுறது கூட கொடுத்துருக்காங்க. எல்லாமே இது சூப்பரான கண்டிப்பாக 2021 இதுவும் லான்ச் ஆக போகுது. இது வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இது 10 மில்லியன் பீப்புள்ஸ் கிட்ட வந்துட்டாங்க அது. ஸோ பாருங்கள், என்கிட்ட 3140 என்கிட்ட 3 ஐடி இருக்குது. ஸோ 3மே வந்து நல்லா பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் பாருங்கள் 28 பேர் இருக்காங்க. ஆனால் 5 பேர் தான் இப்போ ஆனில் இருக்காங்க, எனேபிள் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க எல்லாமே ஆஃப்லைனில் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அது ஏன் அப்படின்னு தெரில. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த க்ரீன் கலர்லாம் மைனிங்கில் இருக்காங்க, ஓகேவா? ஸோ இதை வந்து மைண்ட் பண்ணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ராஃபிட். எனக்கு வந்து மைனிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக போது, அவங்களுக்கும் மைனிங் வரும், காயின் ஆட் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஓகே, அவங்களுக்குலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு போல் ஸோ விட்டுடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அது மாதிரி யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தயவுசெய்து பண்ணவே வேண்டாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கு வீடியோ. மற்றும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நிறைய வேணும்னு சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமாக டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்லாம் அதை தான் கொடுப்போம். தேங்க்யூ, பாய்.